நெல்லை சித்தா மருத்துவக் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சரவணன், தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய கல்லூரியில் பொங்கல் பண்டிகையானது எவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகின்றது? வணக்கம் பிரீதா. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை 1ஆம் தேதி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இன்று காலை முதலே 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேஷ்டி சேலை அணிந்து இன்று காலை முதலில் சமத்துவ பொங்கலிட்டு அந்த பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சித்த மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள்ளே தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடித்தல், கோலப் போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் ஆகிய போட்டிகளும் அங்கே மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தற்பொழுது மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த சமத்துவ பொங்கலை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கல்லூரி வளாகத்தில் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் சமத்துவ பொங்கல் என்ற பெயரில் தற்பொழுது பொங்கலிட்டும் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாகவும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடும் விதமாகவும் பொங்கலில் பச்சரிசி இட்டு தற்போது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் தற்போது கயிறு இழுத்தல் போட்டி சற்று துவங்க இருக்கிறது. மேலும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை முறைப்படி இங்கு கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று காலை முதலே மாணவ மாணவிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திரளானோர் இந்த இடத்தில் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய மாணவியிடம் நிறைய தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்தே பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்கோம் பொங்கல் செலிப்ரேஷனை. ஃப்ரெண்ட்ஸாக ஒத்துமையாக கொண்டாடுறது ஜாலியாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் எங்கள் காலேஜில் பொங்கல் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கும். இந்த வருடம் ஐம்பூதங்களுக்கு நன்றி செலுத்தும் தீமில் இது பண்ணுறோம். 2 நாள் முன்னாடியிலேருந்தே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸு, ரங்கோலி, மெஹந்தி, கவிதை போட்டி எல்லா போட்டியும் நடந்திருக்கு. இன்றைக்கி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கல்ச்சரல்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் கூறிய கருத்தை கேட்கும்பொழுது பிரித்தா, இன்று காலை முதலே மாணவிகள் மிகவும் உற்சாகமாகவும் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமத்துவ பொங்கலை மிகவும் ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் சற்று நேரத்தில் உரியடித்தல் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. மாணவிகளுக்கு பிரத்யேகமாக கோலப் போட்டியும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுமே நம்ம மேலும் கூடுதல் தொழில் தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். இந்த வருஷம் எந்த தீமை மென்ஷன் பண்ணி இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக பஞ்சபூதத்தை வச்சு நிலம், நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்தை வச்சு இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, ஒவ்வொரு தடவையும் டீம் வேற வேறையா இருக்கும். ஸோ இந்த தடவை பிரின்சிபல் மேம் பஞ்சபூதத்தை சொல்லியிருக்கனால அந்த தீம்ல வச்சு பொங்கல் வைக்கிறதுலேருந்து கோலம் போடுறதுலேருந்து எல்லாமே அந்த தீம்ல தான் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த தீம் கொடுத்ததுனால எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாலஜி யூஸ் பண்ணி அதை ஒன்றும் பண்றாங்க. அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எல்லாருக்குமே. அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது பிரித்தா. நெல்லை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சார்பாக இன்று காலை முதலில் இந்த சமத்துவ பொங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் தமிழர்களோட பாரம்பரிய உடையை அணிந்து இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்த மருத்துவக் கல்லூரியில் ஒவ்வொரு தீம் வச்சு இந்த செலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப வழக்கமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு எந்த ஒரு ஜாதி, மதம், எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனைவருமே இணைந்து ஒற்றுமையாக இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து மாணவ மாணவிகளும் இன்று காலை முதலில் இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. இதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை இந்த கல்லூரி நிறுவனம் செய்து கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாளையங்கோட்டை சித்தா மருத்துவ கல்லூரியில் சமத்துவ பொங்கலானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கள நிலவரங்களுக்கு நன்றி சரவணன்.